99% பேருக்கு அந்த நாளில் நடப்பவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது சந்திராபலம் உள்ள நாட்கள் மற்றும் தாராபலம் உள்ள அந்த நேரங்களையும் தேர்ந்தெடுத்து அன்றைய நல்ல லக்னங்கள், ராசிக்கு நல்ல லக்னங்களையும் தேர்ந்தெடுத்து சுப ஹோரைகள், உங்கள் தசாபுத்தி ஜாதக ரீதியான சுப ஹோரைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்பட்டீர்கள் என்றால் உறுதியாக 99% பேருக்கு தீமைகள் நடக்காது. தீமைகள் நடந்தாலும் உறுதியாக பின்னாளில் அந்த தீமைகள் நிவர்த்தியாகும். எனவே இந்த நாட்கள் முக்கியமான காரியங்களையும் சுப காரியங்களையும் புதிய காரியங்களையும் நீங்கள் செய்ய சொல்லித்தான் நான் அனைத்து பதிவுகளிலும் கூறி வருகிறேன். அவ்வாறு செய்யும் காரியங்களில் தாமதமானாலோ அல்லது பங்கப்பட்டாலோ அவைகள் உறுதியாக நிவர்த்தியாகும். விடாமுயற்சிகள் செய்தீர்கள் என்றால் உறுதியாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எனது பதிவுகளில் சுப யோக நாட்கள், நன்மை தரும் நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் என்று இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்களில் பல சந்திராபலம் தாராபலம் உள்ள நாட்களை பற்றி கூறி வருகிறேன். இது அனைவருக்கும் பொருந்தி வருகிறதா என்று பலரும் சந்தேகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சாட்சியில் சதவீதம் ரீதியிலும் பலன்கள் போடுகிறீர்களே, இது 100% அனைவருக்கும் பலிக்குகிறதா என்று கேட்கிறீர்கள். பொதுவாக 100% பலன்கள் எவராலும் கூற முடியாது. ஜோதிடத்தில் சரி, மற்ற எந்தவித ஆய்வுகளினாலும் கூற முடியாது. 1, 5, 9 அதிர்ஷ்டஸ்தானங்கள் முழு வலுவில் அமர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் அமையும். அது இஷ்டமாக பலன்கள் கிடைக்கும்.